Taste the Daily. வீரகநல்லூரில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்ற உள்ளார். முன்னதாக திருத்தணி நகருக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய வீரகநல்லூர் என்கிற பகுதியிலே பிரம்மாண்டமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் உற்சாக வரவேற்போடு எழுச்சி உரை ஆற்றுவதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக மக்கள் வெள்ளத்திலே அவரது வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே நேற்றைய தினம் 2 சட்டமன்ற தொகுதிகள், திருப்போரூர் மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள், 177 சட்டமன்ற தொகுதிகள் நேற்றோடு எழுச்சி பயணம் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் 178வது சட்டமன்ற தொகுதியாக இந்த திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக பொதுச் செயலாளர் எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார். திருத்தணியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கழக அமைப்பு செயலராகவும் இருக்கக்கூடிய திருத்தணி கோ அரியனுடைய ஏற்பாட்டிலே இந்த பிரம்மாண்டமான முறையிலே அதிமுக பொதுச்செயலை வரவேற்று பிரம்மாண்ட பேனர்கள், அதே போன்று கட்டவுட்டுகள், கழகத்தினுடைய கொடிகள், பல்வேறு இசை நிகழ்ச்சிகள், அதே போன்று வாழை மரங்கள், தோரணங்கள் என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஏற்கனவே திருத்தணி நகரத்திற்கு உள்ளே வந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா, அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், மாதவரம் மூர்த்தி, அதே போன்று அப்துல் ரஹீம், அதே போல் கழகத்துடைய துணை கொறடாகவும் மாவட்ட செயலாளர்களுடைய ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த பகுதிக்கு அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியினுடைய கோயிலில் இருந்து அதிமுக பொதுச் செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த திருத்தணி என்றாலே முருகனுடைய அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய கோயில் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். திருத்தணி அதற்கு பெயர் போன ஒரு தலமாக, அறுபடை வீடுகளிலே முக்கிய தலமாக திருத்தணி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திருத்தணி தலத்திற்கு மிகப்பெரிய மண்டபத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கட்டியும் கூட இன்று வரை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த மண்டபத்தை திமுக அரசு திறக்காமல் இருப்பதுதான் பக்தர்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. அதே போன்று இந்த பகுதியிலே மிகப்பெரிய அளவிலே அண்ணா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அதிமுக ஆட்சி கட்டப்பட்ட காரணத்திற்காக இன்னும் திறக்கப்படவில்லை என்கிற வேதனை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயணிகளுக்கும் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு நகராட்சியினுடைய கூட்டு குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக 2020ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருந்தபோது 109.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலாற்று, அதாவது திருப்பார்கடல் பகுதியில் இருந்து திருத்தணிக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவதற்காக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டத்திற்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டம் கிடைப்பிலே போட்டிருக்கிறது. இதுதான் திராவிட மாடலில் லட்சணம் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். திருத்தணி நகரில் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக அரக்கோணம் போக்குவரத்து பணிமனையில் இருந்து 4.5 ஏக்கர் பரப்பளவிலே 12.74 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு இடம் ஒதுக்கீடு செய்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய ஆட்சி காலத்திலே அரசாணை வெளியிடப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டு நிறைவேறப் போகிறது. இன்னும் அந்த பணிகள் நிறைவடையாமல் கிடப்பிலே போட்டிருக்கிறது. மக்களுக்கான பணிகளை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அணுகிற ஒரே ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது தீய சக்தி திமுக அரசுதான் என்று இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேதனையோடு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திருத்தணி நகரிலே போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையிலே கடந்த 2018ஆம் ஆண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை அரக்கோணம் சாலையில் 30 மீட்டர் அகலம் 3.24 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் சிக்கல் ஊட்டி அதனை திறந்து வைத்ததுதான் இந்த திராவிட மாடல் முதலமைச்சரின் சாதனை என்கிறார்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியுடைய அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் முதுகலை படிப்பு அனைத்து பிரிவுகளும் கொண்டு வரப்பட்டது. அதாவது உயர்கல்வியில புரட்சி செய்த ஒரு அரசு, அதற்காக பல விருதுகளை பெற்ற ஒரு அரசு என்றால் அது கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். திமுக ஆட்சியில இன்றைக்கு உயர்கல்வித்துறை அகல பாராட்டி சென்றிருக்கிறது. கேட்பாரற்று உயர்கல்வித்துறையினுடைய நிலை
படுகுழி தோண்டி புதைக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய அளவிலே பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் சீரழிந்து கிடப்பதுதான் வேதனையுடைய உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு வருவாய்த்துறைக்கு 33.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் 4101 தகுதியான பயனாளிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பட்டா வழங்கப்பட்டது. 15.1 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே, அதாவது 30,023 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை இந்த சட்டமன்ற தொகுதியில் வழங்கப்பட்டிருக்கு. தாலிக்கு தங்கம் 18.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,943 பயனாளிகளுக்கு 30.27 கிலோகிராம் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய அந்த இல்லத்திலே அவருடைய தாலிக்கு தங்கம் கொடுத்து அவருடைய விலக்கேற்றி வைத்து வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்த ஒரே ஒரு இயக்கம் என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளர்களாக 28,918 பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அதாவது 1,232 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். 50 வயதை கடந்த திருமணமாகாத ஏழை மகளிர் 126 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். விதவை தாய்மார்கள் 4,914 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் 3,989 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். ஆதரவற்ற விதவை தாய்மார்களின் உதவித்தொகை 6,881 பயனாளிகள் இந்த உதவித்தொகையை பெற்று பயனடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக மொத்தமாக 46,060 பயனாளிகளுக்கு 4.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஓய்வூதிய உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கல்வியுடைய தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். ஆரம்ப பள்ளியிலிருந்து நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டவை 2 பள்ளிகள், நடுநிலைப் பள்ளியிலிருந்து உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள் 7, உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டவை 6. குறிப்பாக சமூக நலத்துறை சார்பிலே தாலிக்கு தங்கம் மற்றும் உதவித்தொகை திட்டத்தின் கீழே 50,000 வரை திருத்தணி சட்டமன்ற தொகுதியிலே 1,187 பயனாளிகளுக்கு 59.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே 7.1 கிலோகிராம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு பயனடைந்திருக்கிறார்கள். அந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அதை நிறுத்தி வைத்திருக்கிறது. 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்கிற பெயரில் திருத்தணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு 2,104 பயனாளிகளுக்கு 4.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை வீட்டு பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சித்தூர் திருத்தணி சாலையில் பாலம் கட்டுவதற்காக 3.20 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல நகரி பள்ளிப்பட்டி கேசவராஜ குப்பம் சாலையிலே பாலம் கட்டுதல் 2.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. நந்தியாற்றின் குறுக்கே சித்தூர் திருத்தணி சாலையிலே பாலம் கட்டுவதற்காக 3.54 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 2.5 கோடி ரூபாய் டிஎன் சாலை காசி யாதபுரம் தரம் உயர்த்தக்கூடிய அந்த பணி 10.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பணிமுட்டுதல் முன்னேற்றத்தில் இருக்கிறது. இன்னும் அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. திருத்தணி நாகலாபுரம் சாலையில் வசத்தலை ஆற்றின் குறுக்கே, அதாவது தாம்போக்கி மாற்றாக உயர்மட்ட பாலமாக 18.57 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே துவங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பொதுப்பணித்துறையின் மூலமாக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மிகப்பெரிய அளவிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நீர்வள திட்டத்தின் மூலமாக திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் அருகே தாவா ஆற்றின் குறுக்கே 5.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த பாலம் அமைக்கக்கூடிய பணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அது திறக்கப்படாமல் கிடைக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நல்லாட்டூர் கிராமம் அருகிலே கொசத்தலை ஆற்றின் குறுக்கே 6.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் முடிக்கப்பட்டு திறக்கப்படாமல் கிடைக்கிறது. அதே போல தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தும் திட்டத்தின் கீழாக உலக வங்கி உதவியுடன் நந்தியாற்றினுடைய முகவடி நிலத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பள்ளிப்பட்டு வட்டங்களிலே முறைசாரா ஏரிகள், கரை, வரவு கால்வாய், பாசன கால்வாய், அதே போல கருங்கல் மற்றும் மதகு சீரமைக்கும் பணி 8.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கிடைக்கிறது. இலப்பூர் கிராமத்திலே கொசத்தலை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டக்கூடிய பணி 17.86 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு அதுவும் கிடைக்கிறது. கால்நடை தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கு ஹரி பேசி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் பேச வருகிறார். அதை நேரில் பார்க்கலாம்.